காலை பொழுது, கதிரவன் உதித்திருக்கிற காலை பொழுதில் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் நீங்களும் நானும் இங்கு ஒரு சிறு முயற்சியாக தமிழ் ஆர்வத்தோடு அனைவரும் நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த அழகான நிகழ்வை முன்னெடுத்து ஏற்பாடு செய்து தமிழுக்கு மாபெரும் சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கும் தென்னை அமெரிக்காவிற்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையை உருவாக்கி கொடுத்ததற்கு தனிப்பட்ட வகையில் நான் இப்பொழுது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உலகத்தின் பல்வேறு குடிகளும் தங்கள் மொழிக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் அறிந்த வகையில் தமிழ் குடி நம்முடைய மொழிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தையும், தலையை கொடுத்தாவது தமிழை காப்போம் என்கிற வகையில் நாம் கடந்த சில நூற்றாண்டுகளாகவே நம்முடைய மொழிக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் நாம் அனைவரும் சேர்ந்திருந்தாலும் நம்முடைய தாய்மொழிக்கு அதன் சிறப்புகளை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கும் வகையிலும் நம்முடைய தமிழ் ஆர்வத்திற்கு கிடைக்க பெறும் தீனியாகவும் இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து தென்னை அமெரிக்கா செய்து வருகிறது. உண்மையிலேயே இது போன்ற நிகழ்வுகள் அவசியமான ஒன்று. ஏனென்று சொன்னால், ஒரு குழந்தை பிறந்தவுடன் உண்மையிலேயே அறத்தை போதிக்கிற சமூகம் தமிழ் சமூகம்தான். மற்ற சமூகங்களில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாலும் நம்முடைய தமிழ் சமூகத்தில் மட்டும்தான் நூல்களின் வாயிலாக நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அறத்தை சொல்லி இருக்கிறோம். இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட கிமு 300ஆம் ஆண்டிலிருந்து கிபி 300ஆம் ஆண்டு வரை மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதை சொல்லும் சங்க இலக்கியங்கள் பல்வேறு நூல்களாக வெளிவந்தன. கிருத்திகா சில நூல்களை பற்றி கூட குறிப்பு சொல்லியிருக்கிறார். உண்டால் அம்மை உலகம் அமிழ்தம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் தமியர் உண்டலும் இலர் இனிது என தமியர் உண்டலும் இலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகினை பழியனின் உலகுடன் பெரினும் கொல்லலர் அயர்விலர் அன்னமாட்சி அன்னையராகி தமக்கென முயலான் நோன்தான் பிறருக்கு என முயலுனர் உண்மையானே. ஒரு அழகான புறநானூற்று பாடல் இது. இந்த பாடலின் மூலம் நாம் தமிழ் சமூகத்தில் எப்படிப்பட்ட அறத்தை வாழ்வியலில் தொடர்ந்து நாம் பயன்படுத்தி வந்திருக்கிறோம், அறத்தை காத்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம். அமிர்தமே கிடைத்தாலும், இந்திரர் உண்ணக்கூடிய அமிர்தமே கிடைத்தாலும் அதை தனித்து உண்ண மாட்டார்களாம் தமிழர்கள். பழி வரும் என்றால் உலகம் முழுவதையும் கொடுத்தாலும் ஏற்க மாட்டார்களாம் தமிழர்கள். புகழ் வரும் என்றால் தன்னுடைய உயிரையும் கொடுப்பார்களாம் தமிழர்கள். தமக்காக உழைக்காமல் பிறருக்காக உழைக்கும் சான்றோர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் அழியாமல் நிலைத்திருக்கிறது என்கிறார் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. புறநானூற்று பாடல்ல ரொம்ப அழகா இத குறிப்பை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அரசார்ந்த கருத்துக்களை நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் பார்க்கலாம். என்னுடைய தந்தை நான் சிறு வயதில் இருக்கும்போது கதைகளின் மூலமாக எனக்கு சில அறங்களை சொல்லி வளர்த்திருக்கிறார். குறிப்பாக நான் ஒரு கதையை மட்டும் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பணம் சம்பாதித்தல் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமோ அதை அந்த அளவிற்கு அந்த பணத்தை நேர்மையாக ஈட்டுவதற்கு நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சின்ன வயசுல எனக்கு கதை மூலமா சில நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒரு ஊர், அந்த ஊர்ல ஒரு பால்காரன். அந்த பால்காரன் தினம்தோறும் தன்னுடைய மாட்டு பண்ணையில பால் கறந்து அடுத்த ஊருக்கு ஒரு காட்டின் வழியாக சென்று பாலை விற்றுவிட்டு மீண்டும் வருவானாம். இப்படி வரும்போது நேர்மையாக பல ஆண்டுகள் அவன் தொழில் செய்திருக்கிறான்.
அவன் பிள்ளைகளுக்கு அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கையில் திருமணம் மற்றும் அவர்களுக்கு பொருளீட்டி தர வேண்டும் என்கிற ஆசை அந்த பால்காரனுக்கு வந்திருக்கிறது. எனவே அந்த பால்காரன் அடுத்த சில மாதங்களாக பால் பாதி அளவிற்கு தண்ணீரை ஊற்றி விற்க தொடங்கி இருக்கிறான். இந்த விற்ற பாலுக்கான பணத்தை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு சேர்த்து வாங்காமல் மொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம் என்கிற நினைப்போடு இவன் தொடர்ந்து நீரை அந்த பாலில் கலந்து விற்று வந்திருக்கிறான். ஒரு நாள் எல்லா பணத்தையும் திரட்டி கொண்டு காட்டின் வழியே தன்னுடைய ஊருக்கு திரும்பும் போது வழியில் ஒரு ஆறு, அந்த ஆற்றின் கரையில் ஒரு மரம், அந்த மரத்தின் அடியில் களைப்பின் காரணமாக உறங்கச் செல்கிறான். அப்படி உறங்கச் செல்லுகிற போது நீண்ட அயற்சி உறங்கி விடுகிறான். எங்கிருந்தோ அந்த குரங்கு ஒன்று அவன் மடியில இருந்த அந்த பணப்பையை எடுத்து அந்த மரத்தின் மேல் சென்று அமர்ந்து விடுகிறது. அது என்ன நினைத்ததோ, அந்த பணப்பையில இருந்த பணத்தை, ஒரு பணத்தை எடுத்து தரையிலும், இன்னொரு பணத்தை எடுத்து ஆற்றின் கரையிலே ஆற்றில் ஓடிக்கொண்டிருக்கிற நீரிலும் மாறி மாறி போட்டு விட்டு ஓடி போய்விட்டது. களைப்பில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த பால்காரன் விழித்த போது அவனுக்கு தரையிலே சிதறி கிடந்த பணத்தை எண்ணி பார்க்கிறான். கிட்டத்தட்ட பாதி அளவிற்கான பணம் தான் மிச்சம் இருந்திருக்கிறது. அவன் நினைத்துக் கொள்ளுகிறான், தண்ணீரை ஊற்றி நாம் சம்பாதித்த பணம் தண்ணீரோடு போனது, பாலுக்கான உண்மையான பணம் தரையிலே கிடக்கிறது என்று அவன் எண்ணிக்கொண்டானாம். இந்த கதையை அடிக்கடி என் தந்தை எனக்கு சொல்லி எப்படி பணத்தை ஈட்ட வேண்டும், முறையற்று நாம் ஈட்டுகிற பணம் எப்படி போய்விடும் என்று எனக்கு அடிக்கடி சொல்லி அறத்தை சொல்லி வளர்த்திருக்கிறார். நேர்மையின் வலிமையும் எனக்கு சொல்லி வளர்த்திருக்கிறார். அந்த வகையில் இந்த தமிழ் சமூகத்தில் மட்டும்தான் அறத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் நாம் கொடுத்து வந்திருக்கிறோம். சமீப காலங்களில் இன்றைய தலைமுறையில், குறிப்பாக தமிழ் சமூகத்தில், அதிலும் தமிழ்நாட்டில் நமக்கு இந்த வாசிக்கும் பழக்கம் இருக்கிறதா என்பதை நாம் சற்று அலசி பார்க்க வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து முன்னால் நடத்தி இருந்தீர்களே ஆனால் தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்காமல் கூட இருக்கலாம். ஏனென்று சொன்னால், தன் தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த தமிழ் சமூகம் தன்னை புனரமைத்திருக்கிறதா என்பதை அலசி பார்க்க வேண்டிய தருணமாக இருக்கிறது. நான் இங்கே குறிப்பாக அரசியல் பேச விரும்பவில்லை. ஆனால் தன் தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி தமிழ் சமூகத்தில் தமிழ் இளைஞர்களுக்கு எந்த வகையில் இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்களோ என்ற ஐயப்பாடு எனக்கு வந்துவிட்டது. ஆகவே இது போன்ற நிகழ்ச்சிகளின் மூலமாக தொடர்ந்து நாம் நம்முடைய தமிழ் நூல்களை வாசிக்கும் பழக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக கிபி 300 முதல் கிமு 300 முதல் கிபி 300 வரையிலான சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அகம், புறம், அகநானூறு, புறநானூறு. அகம் வாழ்வியல்ல ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில ஏற்படக்கூடிய காதல் மற்றும் அவர்களின் வாழ்வியல், அவர்களுடைய அகத்தின் அழகை அகநானூற்றிலே சொல்லி இருக்கிறது. அதே போல ஒரு தலைவனுடைய வீரம், அவனுடைய அரசு நிர்வாகம், போர், அவனுடைய புற வாழ்க்கை பற்றிய குறிப்புகளை புறநானூற்றிலே சொல்லி இருக்கிறது. எனக்கு தெரிந்தவரை நான் படித்த போது கூட தமிழ் புத்தகங்களில், பாட நூல்களில் இந்த அகநானூறு மற்றும் புறநானூறுகளில் பல்வேறு பாடல்கள் நமக்கு வரும். அதை படித்திருக்கிறோம். கூடுமானவரை நம்முடைய வாழ்வியலிலும் அதை கடைபிடிக்க முயற்சி செய்திருக்கிறோம். ஆனால் கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக இந்த ஜென்சி கிட்ஸ்னு சொல்ற இந்த பிள்ளைகள் இந்த தமிழ் நூல்களை வாசிக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த முன்னெடுப்புகளை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அதனால் இன்றைய சூழ்நிலையில் செவ்வியல் இலக்கியங்களும் மற்றும் அற இலக்கியங்களை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படுகிறது. எனவே இந்த வாய்ப்பை இதன் மூலமாக பயன்படுத்தி கொண்டு இன்னும் சில குறிப்புகளை இந்த அற மற்றும் செவ்வியல் இலக்கியங்களில் பற்றி இன்னும் அலசி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கிற கணியன் பூங்குன்றனாருடைய அந்த பாடல் வரிகள் எல்லோருக்குமே நிச்சயம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே
இந்த உலகமே எங்களுடையது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்னுடைய உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வரிகள் எவ்வளவு ஆழமானவை என்பது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகமே என்னுடையது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்னுடைய உறவினர்கள், அதாவது ஒரு அன்பின் வெளிப்பாடு. அந்த பாடல் வரிகள் ரொம்ப ஆழமானவை, ரொம்ப அழகிய கருத்துக்கள் கொண்டவை. அந்த பாடல் உடைய அர்த்தம் மிக 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 இந்த சமூகம் பண்படுவதற்கு முன்பே ஒரு புலவனுக்கு அன்பால் இந்த உலகத்தை இப்படியும் பார்க்கலாம், உறவாக பார்க்கலாம் என்று குறிப்பால் உணர்த்தி இருக்கிற அந்த பாடல் வரிகளின் ஆழம் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன. இந்த மாதிரி இந்த பாடல் ரொம்ப சிறப்பா பாடியிருப்பார். இன்னும் சொல்ல போனா நிறைய பாடல்கள் நம்முடைய இலக்கியங்கள்ல ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த களப்பிரர் காலம்னு சொல்லுவாங்க. இந்த 300 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சில நூற்றாண்டுகள் இந்த சமணம் மற்றும் பௌத்தத்தினுடைய தாக்கம், இந்த களப்பிரர் காலத்துல ஒழுக்கம் குறைந்து நம்முடைய சமூகம் இருண்ட சமூகமாக இருந்ததாக குறிப்புகள் சொல்லுகிறார்கள். அந்த இருண்ட சமூகத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த அற இலக்கியங்கள் அதிகமாக தோன்றியது. அவை சொன்ன எல்லா விஷயங்களும் ஒழுக்கத்தை பற்றியதாக இருக்கும். அதனாலதான் அது அற இலக்கியங்களாக வந்திருக்கிறது. இன்னமும் தமிழ்ல காப்பியங்கள், மிகப்பெரிய காப்பியங்கள்லாம் தமிழ்ல வந்திருக்கு. சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரத்துல சொல்லப்படாத கருத்துக்கள் இல்ல. ஒரு தலைவன் எப்படி வாழ வேண்டும், அவருடைய காதல், தலைவிக்கும் தலைவனுக்குமான காதல், தலைவனுடைய வாழ்க்கை முறை, தலைவன் வாழ்ந்த காலத்தில் அவனுடைய வாழ்க்கை முறை, பல்வேறு விஷயங்கள் சிலப்பதிகாரத்துல பேசப்பட்டிருக்கு. அதே போல சிலப்பதிகாரத்துல எனக்கு மிக பிடித்த ஒரு இடம் பாண்டிய மன்னன் அவையிலே மறைந்து போகிறானே, அந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வாரால் என்பது போல் மரித்து கைகாட்ட, ஒரு கொடி மதுரை மாநகர்ல வாழ போன ஊர்ல கண்ணகியையும் கோவலனையும் வராதீர்கள் என்று மரித்து கைகாட்டியதாம். ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு இளங்கோவடிகள். வாரால் என்பது போல் மரித்து கைகாட்ட, அந்த மாதிரி மரித்து கைகாட்டிய போது பிறகும் அவர்கள் மதுரை மாநகருக்குள் போய் அவர்கள் கோவலன் தன்னுடைய வாழ்க்கையே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி தன் கணவனுக்கு ஏற்பட்ட அந்த துர்மரணத்தை பாண்டிய மன்னனின் அவையிலே போய் நீதி கேட்டாள் கண்ணகி. அப்படி கேட்கிற போது நீதியை தவறிவிட்டோமே என்று பாண்டிய மன்னன் அந்த நிமிஷமே தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டானாம். சிலப்பதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. கண்ணகியினுடைய கோபம், பத்னியின் கோபம் அந்த மதுரை மாநகரையே எரித்ததாக நம்முடைய இலக்கியத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. சோ இது மாதிரியான பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலேயே கூட, என் தந்தை எனக்கு சொல்லிக் கொடுத்ததை போல இந்த இலக்கிய நூல்கள் படிக்க 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 தெவிட்டாத நூல்கள் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறது. எப்படி வாழ வேண்டும், எப்படி பொருளீட்ட வேண்டும், எந்த சூழ்நிலையில் வீரத்தை வெளிப்படுத்த வேண்டும், காதல் உணர்வுகளில் கூட தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையிலான அந்த உணர்வுகள் அழகாக பகிரப்பட்டு நம்முடைய வரலாறு மிக ஆழமான வரலாறாக தமிழ் இலக்கியங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ இன்றைய காலகட்டத்தில் தமிழ் சமூகம் மிக மிக விழிப்போடு நம்முடைய நூல்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் நிலையில இருக்கிறோம். வரும் தலைமுறை வாசித்தல் பழக்கம், குறிப்பாக இந்த அறநூல்களை வாசிக்கிற பழக்கம் தொடர்ந்து ஏற்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நம்முடைய தென்னை அமெரிக்கா போன்ற பல்வேறு குழுக்களும் பல முயற்சிகளுக்கு இடையில இது போல நிகழ்வுகளை தொடர்ந்து ஏற்பாடு செய்து வருவது கொஞ்சமே இந்த சமூகத்தை மீட்டு கொண்டு வரும் என்கிற நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. சுருங்க பேசியிருந்தாலும் கிடைத்த இந்த வாய்ப்பில் என்னுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டேன். உண்மையிலே இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி தென்னை அமெரிக்காவு மற்றும் அதன் குழுவினர்களுக்கு என்னுடைய நன்றிகளை பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.